இங்கேயும் நல்லா இருக்கு, இனிமே இங்கே வாங்கிடலாமா? நல்லாதான் இருக்கு, இங்கே வாங்கிக்கலாம். நல்லா பிடிச்சுக்கோ. என்னம்மா இது கையில பிள்ளையார் வேற எடுத்துட்டு வரா? இன்னும் விட்டா இந்த வீட கோயில் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. ஆனாலும் ஆக்கிடுவாடா. அண்ணி, பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன மாமா, பிள்ளையார் நல்லா இருக்காரா? அடா 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 அடா, அம்சமா இருக்கே கண்ணு. கண்ணு, காது, தும்பிக்க எல்லாமே அம்சமா பொருந்தி இருக்கு கண்ணு. கண்ணு, இதெல்லாம் சாதாரணமா அமையாது கண்ணு. விநாயகரே ஆசீர்வாதம் பண்றதுக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காரு பாரு. இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உன் வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. ஏமோ, ஒரு 200 ரூபாய்க்கு கலர் அடிச்ச பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வந்துட்டா வாழ்க்கை ஓன்னு ஆயிடுமாமே. இன்னும் வாத்தியார் எதையாவது வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு திடீர் பாரு. ஏமா, இந்த புடவைக்காரி இந்த வீட்டுல நல்லா இருக்க போறாளா இல்ல இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போறாளான்னு நீ பாத்துக்கோ. கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அண்ணன் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வா. அதையெல்லாம் பார்க்க நீங்க இருப்பியான்னு தெரியாது. எந்த ஊர் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பியோ. நல்ல நாள் அதுவுமா பெத்த பிள்ளைக்கு சாபம் கொடுக்கறாரே, இந்த மனுஷெல்லாம் நல்லா இருப்பாராடா? என்னம்மா பேசிட்டு இருக்க? இப்ப நீ தான் சாபம் விட்டுட்டு இருக்க. அட விடுமணி, இந்த மாதிரி சாபம்லாம் நிறைய கேட்டாச்சு, விட்டு தள்ளு. கண்ணே, நீ சாமி ரூம் கொண்டு போய் சாமி கும்பிட்டு வா போ. விநாயகா, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி நல்லபடியா வச்சுக்கோப்பா. சின்னதா, அதெல்லாம் அங்க வச்சிருங்க. சரி புளி மூட்டை. மாமா சொன்ன மாதிரி லட்சணமா அழகாதான் இருக்காரு. என்னோட வாழ்க்கையும் அழகா மாத்தி கொடுத்தீங்கன்னா வருஷம் வருஷம் உன் சதுர்த்தியை சிறப்பா கொண்டாடுவேன். அழகா இருக்காங்கல்ல? காபி குடிக்கிறியாடா? அட, இந்த காபி சூடு இன்னும் பரையில பாரு. ஏண்டா அண்ணி, இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திய சூப்பரா செம்மையா கொண்டாடுறோம். நல்லா தடபுடலா பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சுடரு, சிம்பிளா கொண்டாடலாம். சாயந்தரம் பூஜைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு கொஞ்சமா சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட வரவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம். அதுக்கு என்ன அண்ணா, சூப்பரா பண்ணிரலாம். எதுக்கு கண்ணு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும்? நல்லா தாராளமா செய்வோங்கண்ணு. உங்க கையால அள்ளி கொடு. எப்பா என்ன பெருமை. மாம்ஸ், நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க மாம்ஸ். என்ன மாதிரியே உங்களுக்கு தாராளமான மனசு மாம்ஸ். ஐயோ, அக்கா வேற முறைக்குதே. ஓவரா உற்சாகமாக அக்கா என்ன பண்ண போகுதோ. இல்லங்க மாமா, எதுக்கு பெருசா இழுத்து விட்டுக்கிட்டு? ஏகண்ண, என்ன கண்ணு பெருசா இழுத்து விடுறது? நல்ல விஷயத்துக்கு தானே செய்யறோம். ரொம்ப சந்தோஷம் கண்ணு. அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் தடவை நடக்க போற விநாயகர் சதுர்த்தி. அதனால சிறப்பா பிரமாதமா தடபுடலா செஞ்சிருவோம். கண்ணே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் உன் வாழ்க்கை பிரமாதமா இருக்க போது பாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பூஜையை பிரமாதமா பண்ணிடுவோம்.
ஆமா புலி முட்டை, எனக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா பெருசா கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. வேணான்னு சொல்லாம எனக்காக ஒத்துக்கேன், ஓகேவா? சரிங்க சின்னத்தா. பாத்தியாப்பா, நீ இவ்வளவு நேரம் என்னென்னமோ சொன்ன, அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. கார்த்தி திருக்குறள் மாதிரி நச்சுன்னு சுருக்கமா சொன்னான். அண்ணன் உடனே சரின்னு ஒத்துக்குச்சு. நான் போறேன்டா. எமோ என்னமா நீ? சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. உங்க எல்லாரையும் அடிக்கிற அடியில ஒரு நாள் சிலையாக போறோம் பாருங்க. கண்ணே விடுகண்ணே, நாம சிறப்பா கொண்டாடுறோம் என்ன? சரி. ஆ மோ, என்னம்மா நீ பாட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற? என்னால அங்க நிக்கவே முடியலடா. மாமனும் மருமகளும் கண்ணு பொண்ணுன்னு கொஞ்சறத பார்த்தா எனக்கு அப்படியே ரத்தம் சூடாகி உச்சி மண்டைக்கு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. நான் அங்கே நின்னுட்டு இருந்தா என்ன மீறி நான் பெருசா ஏதாவது சண்டை போட்டுருவேணும்னு தான் நான் இங்க வந்து உக்காந்துட்டேன். சண்டை போட்டுற வேண்டியதானே? உன்னை யார் இப்ப தடுத்து நிறுத்தினாங்க அங்க? என்ன யாரும் தடுக்கலடா. ஏமா நீயே பயன்ட்டியா? டேய், நான் ஒண்ணு பயந்துகிட்டு வரலடா. இப்ப கூட நான் சண்டை போடணும்னு முடிவு பண்ணி களத்துல போய் இறங்கிட்டேன்னா மாமனும் மருமகளும் துண்டக்கானும் துணியக்கானும் நான் ஓட விட்டுருப்பேன்டா. ஆனா அதனாலலாம் இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லடா. இப்போ இங்க இருக்கிற நிலைமை எதுவுமே மாறாது. அது மாறணும்னா நின்னு நிதானமா தான் அடிக்கணும். முள்ளால தாண்டா எடுக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அந்த புடவைக்காரி இருக்காளே, அவளை சாதாரணமா நினைச்சு குறைச்சல எடை போட்டுறாத. அவ எத்தனுக்கு எத்தன், எமனுக்கு எமன். அவ எவ்வளவு பொறுமையா காய நகர்த்தி முன்னுக்கு வந்துட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன உனக்கு புரியல? இது பொம்பளைங்களுக்குள்ள நடக்கிற கண்ணாமூச்சி விளையாட்டு, ஆடு புலி ஆட்டம். மாமியார் இடத்த மருமக பிடிக்கணும்னு புத்திசாலித்தனமா வேலை பாப்பா. ஆனா அத மாமியார் முறியடிச்சு தான் குடும்பத்தை தான் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு போராடுவா. இதுவும் ஒரு மாதிரியான அதிகார போட்டிதான். என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்னென்னமோ சொல்லல சரவணா, பெரும்பாலான குடும்பத்துல நடக்கிறத தான் சொல்றேன். காலம் காலமா இந்த வீட்ல நான் ராணி மாதிரி ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தேன்.